வாஞ்சியா ஓ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரான்ல அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்குங்க வேறு மாதிரி இருக்கு. அதனால தான் என் பொண்ணை உட்கார வச்சு மொட்டை அடித்தேன். ஏன்னா மொட்டை அடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு யாரும் தெரியாமல் போயிடுவாங்க. ஸோ அவளை முன்னாடி உட்கார வச்சு எனக்கு மொட்டை அடித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடணும்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க பயந்துடும். 2 வயசு தான் ஆகுது. அடிச்சிரு ப்ரோ, அப்படியே டோ பண்ணிட்டு விட்டுரு ப்ரோ. சிம்பிளா மச்சான். அதே மாதிரி நிறைய பிரெயின் பாஸ் போடுறாங்க, பார்க்க நிறைய பாஸ். அது சென்டர்லேருந்து போட்டு விட்டுருவாங்க. ஒரு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், 8th ஸ்டாண்டர்ட் பசங்களோட விளாட்றாங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆடினா அவங்களுக்கு வந்து ப்ளே நல்லா நடக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு 8th ஸ்டாண்டர்ட் பசங்களை கொண்டு போய் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட விட்டா வச்சுக்கேன், அந்த ப்ளே செட்டே ஆகாது. ஏன்னா டெக்னிக்கலாக எடுத்துருவாங்க. அது மாதிரி தான் கான்செப்ட். அதுதான் அவனுக்கு வந்து இத்தனை வருஷமாக அது ஒர்க் ஆகிருக்குன்னா, இத்தனை வருஷமாக 8th ஸ்டாண்டர்ட் பசங்களோட விளாட்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்கு இவ்வளோ வருஷமாக. திடீர்னு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட ஆடினா ஒர்க் ஆகாது. வேடா 2 பேரும் லைனில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து பாஸ் விட்டுறாங்க செகண்ட் போஸ்ட்டுக்கு. நான் போட்டதுக்கப்புறம் போகிறேன்றாரு. அது வந்து வேலைக்கு ஆகுமான்னு தெரில. ஈஸியாக இருக்கும். அது முன்னாடி ஒரு ரன் கொடுக்க மாட்டேறாரு. பிரச்சனை என்னன்னா பேசிடுவாங்க. கிழிஞ்சிருக்கே பாலு. வெங்கட் அவங்க ஃபவுல் கேட்டாங்கனால நீ பாட்டு வர்ற வந்துடுற. நம்ம டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம், சரியா? ஓகேவா? நீ வந்துட்ட, வராமல் இல்லை, அவ்வளோ தூரம் வந்துட்ட, அதுக்கப்புறமா அப்படியே அங்கே நின்ட்ட. அதான் ஒரு ஃபவுல் ஒன்று அப்படியே நின்ட்ட. அதான் அதே தான்.
Play on, play on, play on. முதல் கேமு ரொம்ப குழம்பிருச்சுடா. ஹரியோட ஜெர்சி பின்னாலேருந்து ஃபுல் ப்ளூவா திரும்பினோன்னா அவன் தான் இருந்தானா, சரி நம்ம டீம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. Clash of the Titans. Good.